மிகவும் உணர்ச்சிகரமான ஒரு பேச்சு. நல்ல சிரிச்ச பிறகு இவ்வளவு ஒரு வலி வருகிற மாதிரி ஒரு மேடையை மாற்ற பாரதி மேடத்தால் முடியும். பலர் அப்படியே மூவ் ஆனதை நான் கவனிச்சேன். அதனால நான் வாயை திறக்கல. அப்படிதான் பேசணும். பட்டிமன்றம் என்பது நகைச்சுவை அரங்கம்னு நிறைய பேர் அதை மாற்ற முயற்சி செய்கிறார்கள். அதுல நகைச்சுவை இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது இயல்பா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஆனா சொல்ல வந்த செய்தியை கொஞ்சம் உணர்வு பூர்வமாக அதை தொட்டு காட்டுவது ரொம்ப அவசியம்னு நாங்கள் நினைப்போம். எங்களோட பட்டிமன்ற குழுவினர் அதை ரொம்ப யோசிக்கிறது உண்டு. இன்னைக்கு பாரதி மேடம் பேசியிருக்கிறதுல சாத்தியமான பேச்சு. எழுத்தாளர் முத்துலிங்கம் அவர்களை எத்தனை பேர் சந்திச்சு இருக்கிறீங்கன்னு தெரியாது. நான் அவரை நேரடியாக சந்திச்சு உரையாடி இருக்கிறேன் டொரண்டோல. அவர் அதிகம் போது பயணிப்பதில்லை. ஒரு நாள் எனக்கு அபூர்வமாக பயந்தது. அவரோடு நேரடியாக பேசி அவரது காரில் கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி அவரோட ஒரு காலை உணவு சாப்பிட்டேன். நாங்கள் இருவரும் அவருக்கு தீவிரமான அன்புள்ள வாசகர்கள். அவர் எழுதின எது வந்தாலும் வாங்கி வாசிப்போம். அவரை நேரடியாக தரிசிக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நான் கனவுல கண்ட ஒரு ஹீரோ. நான் சின்ன வயசுல எம்ஜிஆர் ரசிகன். எம்ஜிஆரை நேரம் பார்க்கும்போது என்ன மகிழ்ச்சி இருந்ததோ அது மாதிரி 1000 மடங்கு மகிழ்ச்சி எனக்கு முத்துலிங்க ஐயாவை பார்க்கும்போது இருந்தது. ஏன்னா அவங்க எல்லாரும் நிழல் ஹீரோக்கள், இவர்கள் தான் நிஜ ஹீரோக்கள் அப்படின்னு நான் நினைச்சு அவ்வளவு அருமையா பேசியிருக்கிறாங்க. இப்ப நேரம், இந்த ஊர் நேரம் 10:35. இன்னும் எவ்வளவு நேரம் நான் எடுத்துக்கலாம்? மதனி மேடம் 15 நிமிடம் 20 நிமிடம் தீர்ப்புக்கு 11 மணி வரைக்கும் பேசலாமா? இங்க நேரத்துக்கு பேசலாமா? இல்ல நீங்க ஒவ்வொருத்தர பிறப்பிட்டீங்கன்னா பாரதி மேடமே பேசியாச்சு அவ்வளவுதான் அப்படின்னீங்கன்னா நான் ஒண்ணுலாம் இல்ல கொஞ்சம் உங்க அனுமதியோட தான் நான் பேசணும். நாங்க நோக்கத்துக்கு பேசுறது இல்லை. ஒரு 11 மணி லோக்கல் டைம் வரைக்கும் பேசலாம் தானே? அப்படின்னா ஒரு 20 நிமிடம். நிறைய செய்திகள் பேசப்பட்டன. பாரதி மேடம் பேசினோட ஒற்றை வரியில் பெண் தான் அப்படின்னு முடிச்சிருந்தது ஒன்றும் சிரமம் இல்லை. அவங்க என்னை ரொம்ப பாராட்டுவாங்க. அடுத்த கூட்டம் வரை அடுத்த கூட்டத்துல நானும் அவங்க எதிரெதிரியா இருந்தா உண்டு இல்லைன்னு ஆகிடுவாங்க. இன்னைக்கு தேசாதிரி வாங்கினதை நாங்க வாங்குவோம். அது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஆண்கள் அணி எதுவுமே இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்கிற ஆண்களுக்கு வருமா இல்லையா? நல்லா யோசிங்க. புலம் பெயர்தல் அப்படின்ற வலி எல்லாருக்கும் உரியதுதான். அதுல ஆண் என்ன பெண் என்ன ஆணுக்கும் உரியது தானே. ஒரு திருவிழா நாளில் தேர் இழுக்கும் போது தொட்டு நிற்கிற ஒரு உரிமை இருக்குல்ல. நான் தொடுவதால அந்த தேர் நகர்கிறது இல்லை, ஆனால் நானும் தொடுகிறேன் என்ற பெருமையில் அந்த ஊர் நகர்கிறது இல்லையா? அதான உண்மை. இல்லை 1000 பேர் தேர் இழுக்கிறான். 1000 பேர் தொடலைன்னா தேர் நகராது. ஆனால் 1000 பேரில் ஒவ்வொருவர் பங்கும் ஒரு துடிதான். ஊர் கூடி தேர் இழுப்பதுன்னு அப்படித்தானே சொல்லுவாங்க. எனக்கு அந்த உரிமை இருக்கிறது. என் ஊர் தேர் இது. அந்த தேரை நான் தொடுகிறேன் என்கிற உரிமை அது அங்க இருக்கும் போது தானே இருந்தது. இங்கே வந்த பிறகு கனவுகளின் நினைவுகளில் தானே இருக்கிறது. இந்த வரி எனக்கு இருக்காதா? ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்குமா இல்லையா? அவன் வாழ்ந்த இந்த வேம்படி ஸ்கூல் அந்த இடத்த அவங்க போட்டோவெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி ஆண்கள் பள்ளியும் இருக்கிறது. அவர்கள் ஏறி இறங்கிய மாமரங்கள், தென்னை மரங்கள், ஓடி விளையாடிய அந்த விளையாட்டு மைதானங்கள், தெருவில் நின்று சீழ்க்கையோடு அவர்கள் ஓடி சென்று விரட்டிய காலங்கள், பார்த்த திரைப்படங்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் விட்டுட்டு அவங்களுக்கு தானே வந்திருக்கிறாங்க. அந்த வழி அவனுக்கு இருக்காதா? இருக்குந்தானே. அந்த ஊர்ல அவனுக்கென்றே பிரத்யேகமாக இருந்த நட்பு வட்டம், எத்தனை குளக்கரையில் எத்தனை இரவுகளில் உட்கார்ந்து சிரித்திருப்பார்கள். எல்லாமே காணாமல் போனதே. கூடி நிற்க கூட ஒத்துக்கொள்ளாத ஒரு உலகத்தில் வந்து நாம் அமர்ந்து இருக்கிறோம். இங்க எல்லாமே உள்ளுக்குள்ளதான் உட்கார்ந்து பேசணும். தெருவில் ஒரு 30 பேர் நின்று நம்ம ஊர்ல பேசுற மாதிரி பேச முடியுமா? நம்ம ஊருக்கு நான் சொல்றதுக்கு அந்த காலத்துல பழசுல. இப்ப அங்க நிக்கிறதுக்கு சிரமம்.
கூடி நின்று பேசுகிற சந்தோஷம். எங்க ஊர்ல எல்லாம் மதுரையில பக்கம் வாங்க 3 மணிக்கு 2 பேர் ஒரு வடக்கடை முன்னாடி நிற்பான். காலையில 3 மணிக்கு, சாயந்தரம் இல்லை அண்ணே பஜ்ஜி கொடுங்கண்ணே, ஐயோ இப்பத்தாக்கா மாவை போடுங்கண்ணே, மாவை பார்த்து உப்பு சரியா போடுங்கண்ணே, முதல் பஜ்ஜி நான் வேணா உப்பு பார்த்து தரேன். இவனுக்கு இது வேலையாது, வேற வேலை இல்லாம அவன் வந்து உட்காந்துருக்கான். இது அவன் ஊரியாது சார். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னதான் நீங்க வெளிநாட்டுக்கு போனாலும் அவன் பிறந்த மண் தான் அவன் வாழ்நாள் முழுக்க அவன் மனதில் இருக்கிறது. 1000 சொல்லுங்க, நீங்க அமெரிக்க குடியுரிமையே வாங்க, அதனால அந்த ஊர்ல சார் மண்ணுக்கு ஒரு வாசனை இருக்கு சார். மண்ணோடு பிறந்தவர்கள் இல்லையா, மனிதன் மண்ணோடு பிறந்து மண்ணோடு போகிறாங்க என்றால் அந்த மண்ணுக்கு உரியவன் என்ற அர்த்தம். குடியுரிமையை இழந்து இன்னொரு குடியுரிமை வாங்கும் போது என்ன வலி வலிக்கும் தெரியுமா? எது சொன்னாரு, நாற்றை பிடிக்க நடுற மாதிரி. அது பெண்ணுக்கு பழகி போனது, அப்பா வீட்டுல இருந்து கணவன் வீட்டுக்கு வர்றது பழகி போனது. ஆனா ஆணுக்கு அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஊர் மரம் இல்லை, அவனுக்கு பிடிக்கல நட்டுருக்கோம். இங்க இவன் ஒத்துக்கவும் மாட்டேங்கிறான், எங்க ஊர் இல்லைன்றான். நான் இந்த ஊர் தான் நிரூபிக்கிறதுக்கு இவ்வளவு சர்டிபிகேட் போட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. வாங்குறதுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் வரலைன்ற வருத்தம் இருக்கும். நான் வாங்கும் போது நான் அந்த ஊருக்காரங்க இல்லையோ என்ற வலி எல்லாருக்கும் தான் இருக்கும். புலம்பெயர்ந்த வழியில் ஆணுல பெண்ணல்ல இருவருக்கும் உண்டு. அது ஒரு நாள் மாற்ற முடியாது. இதுல மண்ணை சுமந்து கொண்டு போவது பெண்ணாக இருந்தாலும் ஆண் நினைவை சுமந்து கொண்டுதான் போகிறான். இதுல நிறைய மாற்றங்கள் சொன்னாங்க. இங்க வந்து ஆண்கள் எல்லாரும் ஏதோ கச்சேரி வைக்கிறாங்க, பெண்கள் பட்டிமன்றம் வைக்கிறாங்க. அது அப்பப்போ வைக்கிறது. ஆண்களும் நினைச்சா பட்டிமன்றம் வைக்கலாம், அப்போ உங்களை தான் போட்டு பேச வைப்பாங்க. அப்பயாவது ஆண்களை பாராட்டி பேசுங்க. நல்ல செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, ஆண்கள் அங்கிருந்து இங்க வந்துடுறாங்க. இப்படி வச்சுப்போம், எல்லாரும் கிளம்பி வந்தாங்க, அல்லது அரசியல் சூழலால் கிளம்பி ஆண் முதல்ல வந்துட்டாரு, வந்து இங்க ஒரு பணி இருக்குது, அதுக்கப்புறம் வீட்டம்மாவை கூப்பிடுறாரு. ஆண் முதல்ல வரும்போது பயந்து தான் வந்திருப்பான். இப்ப நம்ம உண்மையை பேசுவோம். அவனுக்கு தெரிஞ்சவன் நண்பன் அல்லது சொந்தக்காரன் யாரோ ஒருத்தர் இங்க ஒரு இடத்தை பார்த்து முதல்ல ஒரு சாதாரண வேலைக்கு வந்து, ஞாபகம் வச்சுக்கோங்க, சாதாரண வேலைக்கு வந்து யாருடைய தயவிலோயும் தங்கி, அப்புறம் மெல்ல மெல்ல தன்னோட கிரெடென்ஷியல்ஸை நிரூபிச்சு, அப்புறம் ஒரு நிதானமான வேலைக்கு வந்து ஒரு சரியான சம்பளம் வாங்கி இவ்வளவு செஞ்ச பிறகுதான் ஆண் மனைவியை கூட்டு வருவான். உண்மையா இருக்கு இதுங்க. நான் இந்த பக்கம் ஒரு டெய்லி வேஜஸ்ல இருக்கேன், இந்த பக்கம் ஒரு டெய்லி வேஜஸ்ல இருக்கு. நம்ம அந்த சிட்னிக்கு பஸ் அந்த ஏரியால நிற்போம். அப்படி என்னைக்காவது எந்த ஆணாவது ஒரு பெண்ணை கூட்டு வந்திருப்பானா? கூட்டு வந்தா அவன் ஆண் மகனா? அவன் பிள்ளைங்க அதுவாருக்கு அந்த பாலத்துக்கு அடியில் உட்கார்ந்து இருக்கட்டும், அப்படி எவனாலும் கூப்பிட்டு வருவானா? இல்லையே. நான் படுகிற கஷ்டம் என் மனைவிக்கோ என் குடும்பத்துக்கோ தெரியக்கூடாதுன்னு ஒருவேளை போன் பண்ணுவோம், நான் இங்க நல்லா இருக்கேன், நீ மட்டும் பிள்ளைய பார்த்துக்கோ, நான் இங்க நல்லா இருக்கேன் சொல்லலையா? 1000 அவமானங்களை தாங்கிக் கொண்டு அவன் அதை நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு அந்த மாது கொம்பு எடுத்த மாதிரி மாதிரி கொம்பால தூசி எடுத்த மாதிரி இது வலிக்கும்னு அவனுக்கு தெரியுமா? அந்த அளவு கூட அவன் புரிதல் இருக்காது. அவன் அங்க இருந்துட்டு அவன் சொன்னா வருத்தப்படுவான். அவன் ஏற்கனவே அங்க 1000 பிரச்சனையில இருக்கான். தன்னை காத்துக்கொள்ளணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும், பல பேர் நெருக்கடி இருக்கு, போர் சூழல் இருக்கு, சிதறி கிடக்கிற சமூகம். இதுக்குள்ள அவ இந்த கஷ்டமும் படக்கூடாது. நீ பத்திரமா இரு, நான் பாத்துக்கிறேன், ஒரு நாள் சந்திப்போம், சீக்கிரம் சந்திப்போம்னு எத்தனை கனவுகளை கண்ணில் வச்சுக்கிட்டு பறக்கிற விமானத்தில் எல்லாம் அவள் வந்துவிட மாட்டாளா என்று பார்த்து கொண்டே வாழ்ந்திருக்கிறானே அந்த ஆணை சாதாரணமாக தள்ளிவிட்டு. ஆணுக்கு வழி இல்லையா? அவனுக்கு மனசு இல்லையா? மனைவியை பற்றி ஒரு நாள் கூட அவன் சரியாக பார்க்க மாட்டானா? ஆனா ஏதோ அயோக்கிய மாதிரி பிரசவ வலிவி இதெல்லாம் என்ன பேசிக்கிறீங்க? இவருக்கு தெரியாதுமா? ஆனா அந்த ஆஸ்பத்திரி வாசல்ல அழுகையோட நிக்கலையா? அங்க இருக்கிற நர்ஸ் இவர் வரட்டும், போய் அதை வாங்கிட்டு வா, போய் அந்த மருந்தை வாங்கிட்டு வா. இவர் யாருக்குன்னு தெரியாமலே ஓடுவார். கடைசியில பார்த்தா அது வேற பொண்ணுக்கு அவங்க அவ கண்ணுக்கு தெரியுற ஒரு ஆணை நீ போய் அந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க, இவர் பேரை பார்ப்பார், இது ஏன் வீட்டம்மா பேர் இல்லையே, போய் வாங்கிட்டு வா. பேச கூட வாயில்லாம இந்த மனுஷன் என்ன அன்னைக்கு
சார் உள்ளுக்குள்ளே அவளது அழுகை, மனதுக்குள்ளேயும் ஒரு அழுகை இருக்கிறது. ஆண்டவா, பிள்ளையும் தாயும் பத்திரமாக வர வேண்டும், நான் வாசலில் வரவேற்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆணும் பிரசவ அறையின் முன்னால் நின்று இருக்கிறார். மறந்து விடாது. யாரும் இருக்கல, நாங்களாம் அந்நேரம் குளத்துல போய் டான்ஸ் ஆடிக்கிட்டோம். அது வாட்டி வரட்டும், நாங்க டான்ஸ் ஆடணும் போகணுமா? காமெடி எடுப்பாயா, நேர்த்திக்கடன் வைப்பான், பிரசவம் சிக்கல் என்று சொல்லுகிறானே என்று காமெடி எடுப்பான். அழகு கூட்டுவான். என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க என் பிள்ளைக்கு. உன் கோயிலுக்கு வந்து நானும் என் குடும்பமும் வர்றோம், நான் வந்து அங்க பிரதட்சணம் பண்றேன், அவளுக்கு சிக்கல்னு சொல்றாங்க, அவ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு அழுது இருக்கிறாங்க. அழுதவனால் என்னமோ தெரியாத வேர்வைன்னு சொல்லிட்டாரு. அந்த பிள்ளைக்கு கண்ணுல வேர்க்கிறது தெரியல. நீங்க அவரை தள்ளி விட முடியலையா? எல்லா வலிகளும் பிரத்யேகமான வலிகள். ஆண்டவன் என்ன அவ்வளவு மோசமானவனா? பெண்ணுக்கு இத்தனை வலியை கொடுத்தவன் ஆணுக்கு அதில் ஒரு பகுதியாக கொடுத்திருக்க மாட்டான். அவனுக்கும் வலிகள் உண்டு. என்ன அவனுக்கு சொல்ல தெரியாது. நீங்க அழகா இருக்கீங்கன்னா அவனுக்கு சொல்ல தெரியலையா? சொல்லியிருந்தானே இதை விட கோயில் கட்டி கும்பிட்டுருக்க மாட்டீங்க. பார்க்கும்போது சொல்ல அழகா இருக்கடா, அழகா இருக்கடா. 4 தடவை சொன்னாலே இங்க நம்பவும் மாட்டேங்கிறீங்க. உங்க கண்ணாடி பார்த்து நான் அழகாவா இருக்கேன், நீங்க ஏதோ என்ன கேள்வி பண்றீங்க. அதனாலேயே அவன் சொல்றது நிறுத்திக்கிட்டான். ஓயாம நீங்க என்னை புகழும் போது எனக்கு ஏதோ தோணுது, வீட்டுக்காரர் அதிகம் புகழ்ந்தா ஏதோ தப்பு பண்றான்னு ஒரு கண்ட பட்டத்துக்கு படிக்காத தாயே, நான் உன்னைய பார்த்தா சொல்றேன், இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப வாட்சி உங்க கண்ணுல நான் அழகா தெரியுறேன். அதனால அவன் பேசுறது நிறுத்திக்கிறான். பேசுறதே குறைஞ்சி போச்சுங்க. பேசுனா பிரச்சனை வருது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வீட்டம்மா பேசுங்க, 2 பிரச்சனை ஆயிடும். நீங்க பிரச்சனையை பேசாம விட்டீங்க, அடுத்த நாள் சாதாரணமாயிடும். அதனாலே பையன் பார்க்க அவன் ஏதாவது ஒரு மொபைல் எடுக்கிறான், அல்லது டிவியை பார்க்கறான், அல்லது யாராவது ஊர்ல இருக்கிறவங்க கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி 2 தடவை எடிப்பாங்க, இது இப்படித்தான், இதெல்லாம் விளங்கவே பிரச்சனை சால்வ் ஆகுமா? நான் ஒட்டுமொத்தமா ஆண்களை குறைக்கிறத நான் விரும்புறது இல்லை. நான் அப்படின்றதுக்காக இல்லை. அவனுக்கு வலிகள் இருக்குது, அவமானங்கள் இருக்கிறது. ஒண்ணும் இல்லை, வேலை செய்யற இடத்துல திடீர்னு அந்த ஆள் வந்து கேவலமா பேசுறான். அவன் இந்த ஊருக்காக, அவனுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு. ஹீல்ஸ் போடாமலே உயரமா மனசளவுல அவன் தன்னை ஒரு உயரத்திலே அவன் தரையை விட்டு 2 அடி உயரம். நம்மளெல்லாம் அற்பர்கள். நீங்களாம் இங்க வந்ததுனால தான் நீங்க வாழ்றீங்க. What we contribute, they never realize. புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகம் முழுக்க போய் ஒவ்வொரு நாட்டையும் அழகாக்கி இருக்கிறார், ஒவ்வொரு நாட்டையும் உயிர்ப்பித்திருக்கிறார். ஆட்களே இல்லாத தெருக்களிலே ஆட்கள் குவிந்ததற்கு எங்கள் தமிழர்கள் காரணம். உலகம் முழுக்க போயிருக்கிறார்கள். அதனால்தான் கனடா இன்றைக்கு பொங்கல் கொண்டாடுகிறது. கனடா இன்றைக்கு பொங்கல் கொண்டாடு. ஜஸ்டின் கூட போய் நிற்கிறார். பொங்கல் பானையில கண்டிப்பாக ஆட்டார். நாங்க கிண்டுனதை இப்ப அவர் கிண்டுறாரு. செய்யலையா? நாங்க சும்மா வச்சு சோறு போடுவீங்களா? நீங்க யார் சம்பளம் தருவார்? அறிவாளிகளாக இருப்பதனால் அவன் அகிலத்தை ஆளுகிறார். அதனால் தமிழ் இன்றைக்கு உலகம் முழுக்க சுற்றி வருகிறது. நாசால இருந்து எங்க போனாலும் நம்மால் இருக்கிறான். இதுதானே உண்மை. அவன் போய் நின்று ஒரு இடத்துல உருவாக்கி இருக்கிறான்னா சாதாரணம் இல்லை. அவன் ரத்தமும் வியர்வையும் அங்கே சிந்தி அவமானங்களை தாங்கிக் கொண்டு ஒரு நேரம் தோணும், இந்த வேலை வேண்டாம், சாம போயிடுவோம், விவசாயம் பண்ணுவோம், இதெல்லாம் கூட தோணும், ஊருக்கு போயிடலாம்னு கூட தோணும். ஆனா அப்போதும் அவனுக்குள்ள இல்லை, வாழ்க்கைக்கு இவர்கள் பழகி விட்டார்கள். என் பிள்ளை இங்கேயே நன்றாக இருக்கிறார், இங்க தண்ணியை அப்படியே குடிக்க முடியுது, சிட்னி தண்ணியை அப்படியே அள்ளி குடிக்க முடியுது. நாங்க 3 ஆர்வம் போட்டு கடந்தாலும் குடிச்சா வயிறு செய்யலாம். இதுக்கு காசு வேற வாங்குறாங்க. இங்க தண்ணி ஏதோ இதெல்லாம் கலந்து கொடுக்குறாங்க. நம்ம சொல்றாரு, இந்த தண்ணியில ஏதோ பல்லெல்லாம் பாதிக்காது இருக்குமாங்க, குளோரைடு கலந்து வைக்கலாமே. நாங்க குளோரைடு பேஸ்ட்ல கலந்துறோம், அந்த ஒரு உப்பு வேற கலந்துறோம். ஒரு காலத்துல வேப்ப குச்சி வச்சுக்க விளக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கெடுத்துட்டோம். இப்ப வேப்படி தான் இருக்கு. அப்போ இயற்கையோடு வாழ்வது என்பதிலிருந்து விலகி இருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க நல்ல காற்று, நல்ல சூழல், நல்ல நீர், இதை விட மதிக்கிற தெருக்கள். ரோட்ல போனா ஒரு கார் எதிர வந்து அவன் நிறுத்திடுறான். முதல்ல வந்து நீ போன்றான். அம்மாவே அந்த எங்க ஊர்ல நீ ஏன் முதல்ல வந்து
ஏய் வந்துட்டேனப்பா, நீ நிறுத்து, நான் போறேன், நான் குழம்புற போன்றான். என்ன செய்வீங்க? இந்த வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டாமே என்று 1000 மன தாங்கள் இருந்தாலும் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக கணவன் ஆண் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்கிறான் என்றால் அவன் மனத்திலும் வலிகள், அவஸ்தைகள் இருக்கும் தானே. அதைத்தான் என்ன கொஞ்சம் சின்ன விஷயங்களா சொல்லிட்டாங்க. நாங்க ஊக்கு போடுறோம், பிடிக்கிறோம், இதெல்லாம் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக. மனத்தில் இருக்கிற மடிப்புகளை வெளியே சொல்ல முடியாது இல்லையா? வெளியில் இருக்கிற மடிப்புகளை தானே வெளியில சொல்ல முடியாது. மனத்தில் இருக்கிற மடிப்புகளை வெளியே சொல்ல முடியாது இல்லையா? வெளியில இருக்கிற மடிப்புகளை தானே நாங்க சொல்லி பழகிட்டோம்ல. இதுதான் ஆண் ஒவ்வொரு குடும்பம் ஞாபகம் வச்சுக்கங்க. தயவு செய்து இதை நான் பொதுவா சொல்றேன், எல்லா பெண்களுக்குமே சொல்றேன். இந்த ஊர்ல அப்படிதான் நம்ம ஊர்ல வச்சிருந்தாங்க. நம்ம தர்மத்துல அவனுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. அவங்ககிட்ட சில குறைகள் இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ஊர்ல வந்த பிறகு சீக்கிரமே அவன் அந்த ஊரா மாறிடுறான். ஏன்னா உடனே போய் கை கொடுத்துடுறான். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அவனால அந்த உடனே அதுக்கு மாற முடிகிறது. அடாப்டபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்காக தான் அவனை ரொம்ப மோசமா தள்ளிடுறாரு. அவன் தான் அந்த வீட்டின் மையப்புள்ளி என்பதை நீங்கள் உணர்வது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அப்போதுதான் குடும்பம். எப்ப நீங்க ஆண்கள் அப்படி தர்றீங்களோ உங்க பிள்ளைகள் மதிக்க மாட்டாங்க. என்னை விட என் பிள்ளை, என் மனைவி என்னை மதித்தால் தான் என் பிள்ளை என்னை மதிப்பான். இந்த இதை மறந்துடாதீங்க. நிறைய பேர் கணவனின் குறைகளை பிள்ளைகளுக்கு முன்னால் படம் போட்டு காட்டுகிறார்கள். குறைகள் இருக்கும், அது உனக்கும் அவளுக்குமானது. அது அந்த பிள்ளைக்கோ அந்த மகளுக்கோ போகவே கூடாது. இதுதான் தாம்பத்தியத்தின் உண்மையான அர்த்தம். எப்போ நாம எனக்கு சார்பாக என் பிள்ளையை சேர்க்க ஆரம்பிக்கிறோமோ வீடுகள் அரசியலாக போய்விடும். குடும்பம் என்பது அரசியலுக்கு போகவே கூடாது. 2 பேரும் பொதுவில் இருக்கும்போது பிள்ளைகளை சேர்த்து கண்டிக்கணும். இது செய்யாதுன்னு சொல்லணும். அப்பா அம்மா குறைகளை அப்பாவும் அம்மாவினோட குறைகளை சொல்லவும் கூடாது. இது யோசித்து பார்க்கிறது நல்லது. பட்டிமன்றத்துக்காக நாங்க பேசுவோம், ஜாலியா இருக்கிறதுக்காக. உண்மை அது அல்ல. அப்படின்னா ஆண்கள் படுகிற வலி நமக்கு புரிகிறதா இல்லையா? இன்னொரு 5-10 நிமிஷம். பெண்கள் என்னென்னமா எழுதிருக்காங்க. தாய்மையின் வலி சொன்னாங்களே. எங்கேயோ மதுரையில வந்தி கிழவிக்காக எங்க சிவபெருமான் மண் சுமக்கும் போது பாண்டிய மன்னன் ஒரு அடி அடிச்சான் அந்த ஒரு பரம்பை வச்சு. அது உலகத்தின் எல்லா உயிர்கள் மீதும் பட்டது அப்படின்னு சொல்லுவோம். நாங்க புட்டு திருவிழா கொண்டாடுவோம். இது மாதிரி பாரதி அதை சொல்லும் போது நம்ம முதுகுல சுளீர்னு ஒரு சாட்டை அடிச்ச மாதிரி இருந்ததா இல்லையா? உணர்ந்தமா இல்லையா? இப்படி வந்து போகிறது 30 செகண்டுக்கு ஒரு தடவை. போயிருச்சுன்னு நினைச்சா வந்துருச்சு அப்படின்னா போயிடும். வலியை அவங்க அப்படியே காட்டினாங்களே. இதுவரைக்கும் நமக்கு அது புரியல இல்லை. ஒருவேளை பிரசவம் ஆன பெண்களே இப்ப யோசிச்சு பார்ப்பாங்க, அம்மா அப்படித்தான் இருந்தது. சிசேரியன்லயே முடிச்சுக்கணும். சிசேரியனுக்கு ஒரு வலி இருக்கும், அது ஆஃப்டர் எஃபெக்ட். ஒரு 6 மாதத்துக்கு நடக்க முடியாது, நிமிர முடியாது. அது சாதாரண பிரசவம்னா வீட்டுக்காரர் சந்தோஷமா இருப்பாரு. ஏன்னா 3 நாள் எந்திரிச்சு வேலை செய்யுங்க. சிசேரியன் ஆச்சு இவர் வந்துருவாரு, நான் 1 வருஷத்துக்கு இவருக்கு வேலை செய்யுங்க. இருக்கு, வலி இருக்கு. எல்லாத்தை விட அவங்க சொன்ன 1-2 விஷயம். பாரதி சொன்ன ஒரு வரி இருக்குல்ல, போராட்டங்களில் மிக கடுமையான போராட்டம் எதுனா ஞாபக மறதியை எதிர்த்து நம் மனம் போராடுவது தான். வயதான காலத்துல ரொம்ப கஷ்டம் இல்ல, பெத்த பிள்ளையே மறந்துற நிறைய பேர் இருக்கிறாங்க. போய் முன்னாடி நின்று நான் அப்படின்னா அப்படின்னு பாக்குறாங்க இல்ல. இந்த நினைவை இழத்தல் அப்படின்றது அந்த கதையில இருந்து கொண்டு வந்தாங்க. அது மாதிரி பெண்களுக்கு என்று சில வலிகள் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. இதுல 1-2 கலாச்சார மாற்றம். ஆண் பட்டத்துன்னு அரட்ராயர்ல வந்துடலாம். அது சின்ன வயசுல போட்ட ஞாபகம். இப்போ அவருக்கு வாக்கிங் போகும்போது ஒரு ஆஃப்ட்ராயர் மாதிரி ஒன்று போட்டு ஹாய்னு ஒரு டிஷர்ட் இப்போ அதுக்குன்னே விற்கிறாங்க. டிஷர்ட்ஸ் விதவிதமாக போட்டு குளிர்காலம்னா கழுத்து வரைக்கும் போடுறான், இல்லாட்டி கை இல்லாமல் போடுறான். போட்டுட்டு சன்னு போகிறான். போகும்போது இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி 2 நாய்களை பிடிச்சிக்கிட்டு எந்த நாயுமே என் கூட வரமாட்டேங்குது. நீ ஏன் ஒழுங்கா
பாக்குறவங்க அவன் போயிடலாம். ஆண்களுக்கு அந்த உடைகள்ல ஒன்றும் பெரிய வருத்தம் இல்லை. அப்புறம் யாராவது ஒண்ணு சோசியல் ட்ரிங்க் பிரச்சனை இல்லை. வள்ளுவர் கல்லுண்ணாமை தான் சொன்னார், ஓய்வு உண்ணாமைன்னு சொல்லவே இல்லை. அவரு இல்லை, கல்லுண்ணாமை தான் சொன்னார். நான் கல்லு குடிக்கிறது இல்லை, வள்ளுவர் வழிதான் நான் வாழ்றேன். இது ஆல்கஹால் அப்படின்னு ஏதோ ஒன்று சாப்பிட்றான், சாப்பிட்டுட்டு நிதானமா வர்றான். இன்னைக்கு வண்டி மட்டும் ஓட்டுறது இல்லை, குடிச்சா $300 ஊத வேற சொல்றாங்க. ஏற்கனவே நம்மால் ஊதி இருக்கு, ஊதுனா எதிர ஊதுறது, இதை வச்சு ஊத விடுறான், குடிச்சிடுறாங்க. ஏதோ ஒரு சமூக வாழ்க்கையில அவனுக்கென்று ஒரு நட்பு வட்டம் எளிதில் வந்து விடுது. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆணுக்கு நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள், சீக்கிரம் நண்பராகி விடுவார்கள். பெண் மட்டும் இனம், குலம், சூழல், சமூகம் எல்லாம் யோசிச்சு தான் நட்பு வைப்பாங்க. எனக்கு தெரிய சொல்றேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கிறேன். அவ்வளவு சீக்கிரம் வந்து நட்பு வட்டம் வைக்க மாட்டாங்க. இங்க இவ்வளவு நாள் கழிச்சு வந்து வேம்படின்னு ஏன் வைக்கிறாங்கன்னா, அங்க எல்லாம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். இங்க ஒரு 10 ஆஸ்திரேலியன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சேர்த்துருக்கீங்க, அவளுக்கெல்லாம் வர்றதே சரி மனசுக்குள்ள இருக்கும். ஏன்னா நம்ம ஆளு உடனே ஒரு நல்ல விஷயம் அவர் சொன்னாரு, கிறிஸ்துமஸுக்கு எல்லாம் ஏதோ உடனே இப்படி போய் அவனா கிட்டவதான் நீ பக்கத்துல போறது அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்களா இல்லையா? ஏன்னா அவருக்குள்ள என்ன இருந்தாலும் தமிழர் பண்பாடு என்கிற அந்த சிந்தனை அவ்வளவு எளிதில் தூக்கி வெளியே போட முடியாது. உள்ளுக்குள்ள இருக்கதான் செய்யும். வந்ததுக்காக வேஷம் போடுறோம்னா அவ்வளவு சீக்கிரம் அதுக்காக அப்படியே இருக்கவும் முடியாது. இங்க சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் தெரியலன்றான், அவனுக்கு உரசுறதுதான் நாகரிகம், நமக்கு உரசாம இருக்கிறது நாகரிகம். நம்ம ஊர்ல கும்பிடுறது தான் நாகரிகம் இல்லையா? இப்போ உலகமே அதுதான் செய்யுது. ஒரு கொரோனா வந்து அவ்வளவு நாங்க அப்பவே சொல்றோம், தமிழர்கள் உலகத்துக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. எப்படி யாரை பார்த்தாலும் கும்பிடு, கைது போடாது, கொட்டைனா அப்புறம் 30 செகண்ட் கழுவணுமா. 30 பேரை தொட்டோம்னா 90 செகண்ட், 30 செகண்ட் கழுவணும். வாழ்நாள் கூட கழுவிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அது கல்ச்சரல் அந்த மாற்றங்கள் உடைகள்ல பழகிற விதத்துல சிரமம். இது எல்லாத்துக்கும் மேல நேர நெருக்கிட்டால் சீக்கிரமா சொல்லிடுறேன். நம்ம பிள்ளைகள் வளரும் போது ஆண் கஷ்டப்படுறத விட பெண் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு வயது வந்த பிறகு இந்த ஊர்ல பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கும்லங்க, இருக்கா இல்லையாங்க? நம்ம பாய் ஒரு ஃப்ரெண்டோட வரான் அப்படின்னா அது பார்த்தா அது நட்ட முடியா நிக்குது. முன்னாடி மட்டும் வெள்ளையா அடிச்சுட்டு வந்திருக்கு. அது பொண்ணு வந்து அது போட்டிருக்கிறது நம்ம இந்திய கதாநாயகர்கள் கூட அவளை போட முடியாது, அப்படி ஒரு புனிதமான உடை போட்டு அது அங்கிருந்து நம்மளோட வந்து நம்ம வீட்டுக்குள்ள வருதுன்னா, வருங்கால மருமகள் எப்படி வரவேற்கிறது? ஆரத்தி எடுப்பதா, நீங்க அங்க பேசுங்கன்னு சொல்றதா, எவ்வளவு நாளா பழகிறீங்கன்னு கேட்கறதா? நம்ம ஊர்ல யோசிச்சு பாருங்க, வேம்படி ஸ்கூல்ல இருந்து ஒரு பையனை கூட்டிட்டு அங்க இருந்த பெண்கள்லாம் யோசிச்சு பாருங்க, பையனை கூட்டிட்டு மட்டும் என் நண்பர் அப்படின்னு பிச்சு இப்படி ஓடிட்டு இவனா நீ ஸ்கூல்ல இருந்து இங்கே கூட்டு வந்த சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஆமா ஆமா. அப்படியே பார்த்தாலும் புக்ல பார்த்து அப்புறமா நான் போக மாட்டேன், நான் தொலைச்சு இப்படி போயிடல. எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க, பயந்து பயந்து வாழ்ந்தோம்யா. அதுதான் நம்ம ஊரு. இங்க வந்து அவன் கூட்டு வரான், நம்ம கதவை திறக்க மாட்டேன், டோன்ட் கம் சொல்ல முடியுமா? அரியோ மாம் அப்படின்னு கேட்பான். அப்பா சிச்ச மாமா, யுவர் ஃப்ரெண்ட், ஓகே. நல்ல பொண்ணாதான் இருக்கு, சர்டிபிகேட் வேற. இதெல்லாம் ஒரு மனுஷனா யாரு? இது யாருமே தெரியாம வலி யாருக்கு இருக்கும்? இது நான் சும்மா எல்லாத்தையும் விட நேரம் இல்லை, நல்ல சீக்கிரமா ஒண்ணு சொல்லி எல்லாத்தையும் விட நம்ம பிள்ளைகள் இங்க வந்த பிறகு நம்ம ஊர்ல 20 வயசு 22 வயசுல பொண்ணு பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க. அதான் பழக்கம். அங்கேயே இருக்கீங்கன்னா 20 வயசுல உங்க பொண்ணுக்கோ உங்க பையனுக்கோ ஒரு வரன் தேடுங்கன்னு வைங்க, எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க குடும்பத்தை அப்படியே எனக்கு
வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறாங்க. ஒவ்வொரு சொல்லுவானா, இட்ஸ் none of your business. Are you my dad? நான் இனிமே இங்க வரமாட்டேன். இதெல்லாம் உனக்கு தான். நோ, ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியும் எப்ப கல்யாணம் பண்ணணும். அப்ப நான் எதுக்கு இருக்கேன், நீ எதுக்கு இருக்கேன்னு எனக்கே தெரியாது. இது your duty. ஓ வேலையை பாரியா. பொண்ணு I have to study. I have got very great aspirations. என்னடா ஆஸ்பிரேஷன்? எனக்கு ஒரே ஆஸ்பிரேஷன், ஒரு குழந்தைய பார்த்து பேரன் பேத்தி தாளாட்டி அதுக்கு எங்கேயாவது போய் தத்தெடுத்துக்கோ. நிறைய பேர் இருக்காங்க. போ முடியாது. இது ஆண் கூட அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு தன் பிள்ளைகளுக்கு காலா காலத்தில் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்கிற வலி இருக்கு பாருங்க. அது கணவனுக்கு இருப்பதை விட மனைவிக்கு தான் மிக அதிகமாக இருக்கு. உண்மையா அவர் ரொம்ப மிஞ்சி போனா ஒரு ரவுண்ட்ல தூங்கிடுவாரு. இதுதான் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்க, எப்போ வரானோ, என்னைக்கு வரானோ, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. பையனாலும் பரவாயில்ல, பொண்ணு என்ன செய்தானே தெரியல, 4 வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா. போகும்போதே அவள் போட்டிருந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்ல அந்த பாரு, அதை மாதிரி ஒரு ரவுண்டா உள்ள தள்ளிக்கிட்டு அது என்ன ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனை இல்லை, நீதான் பிரச்சனை. இந்த வலி புலம்பெயர்ந்த நாடுகளில் அதற்கும் முடியாமல் இந்த சாண்ட்விச்னு சொன்னார்ல, நீங்க எல்லாரும் அதுதான். உங்களால தமிழை விட முடியல, மதத்தை விட முடியல, பண்பாட்டை விட முடியல, கலாச்சாரத்தை விட முடியல, இந்த ஊரையும் விட முடியல. அப்போ ஆணை விட பெண் கொஞ்சம் கூடுதலாக அவதிப்படுகிறாள் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? உறவுகளை இழப்பது என்பது ஆணை விட பெண்ணுக்கு அதிக வருகிறது. உறவுகளை இழப்பது இவங்க எல்லாரும் சேர்ந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் நான் நினைக்கிறது, நான் என் மனசுல தோன்றது, நம்ம ஊர்னா ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே 2 பேருக்கு சொல்லிடுவோம். ஒரு 8 மணிக்கு காலையில ஒரு சண்டைன்னு வைங்களேன், உடனே போன படியாமா மனுஷன் சரியே இல்லைம்மா, உங்க அப்பா வந்து சரியில்லை, அதை பத்தி நான் கேட்டேனா, அவனை போன் பண்ணதே தப்பு, போன வை. உடனே அம்மா அங்க இருந்து தெரியாம சொல்லிட்டு, நீ என்ன பிரச்சனை பாருமா, எது எடுத்தாலும் எடுத்து பேசுறாருமா, காலையில இப்பதான் கிளம்பும் போது ஒரு நல்ல மூஞ்சோட போலாம்லம்மா அப்படின்னு ஆரம்பிச்சு போன்ல ஒரு 10 நிமிஷம் கொட்டிட்டான்னு வைங்க, அவ காலையில இறங்கிடும். இங்க காலையில 8 மணிக்கு பிரச்சனைனா இங்க இருந்து போன் அடிச்சீங்கன்னு வைங்க, அவங்க காலையில தூங்கிட்டு இருப்பாங்க. 2 மணியா அங்க 1:30 மணி 2 மணி, 5.5 மணி நேரம் டிஃபரன்ஸ். இங்க 8 மணினா அங்க 1:30 மணி 2 மணி இருக்கும். அந்நேரம் போன் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனைனா எனக்கு பிரச்சனையே நீ தான் போன வேணுமா. தங்களது கவலைகளை பகிர்ந்து கொள்ளக்கூட ஆட்கள் இல்லாத ஒரு சூழல்ல, உறவுகள் இல்லாத சூழல்ல நட்பையாவது தேடி பிடிப்போம் என்றுதான் இந்த வேம்படி மாணவர்கள் எல்லாருக்கும் மேல அங்க யாராவது ஒருத்தர் இல்லை தவறி போனார் அப்படின்னும் போது போகணும்னு தோணும். நம்ம கல்யாணத்தை நின்று நடத்துறது அந்த சித்தப்பாவுக்கு தெரியுமா? அவர் பட்ட பாடு உங்களுக்கு தெரியுமா? எப்படி கஷ்டப்பட்டாரு தெரியுமா? அது இல்லைன்னு ஒரு மூலையில உட்கார்ந்து அழணும்னு தோணும். ஆனா இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு, போயே ஆகணும், ஒரு போர்ட் மீட்டிங் இருக்கும் அல்லது ஒரு முக்கியமான ஆடிட் இருக்கும், அழக்கூட நேரம் இருக்காம ஓடுகிற ஆணை விட பெண்ணுக்கு தான் அந்த வலி அதிகம் இருக்கும். உலகம் முழுக்க சுற்றி பாருங்கள், ஆண் எதையும் அப்படியே யோசிப்பான், ஒரு எல்லையை தாண்டி அது தன்னை தாக்க விட மாட்டான். ஆனால் பெண் தாக்குதலையும் வாங்கி கொண்டு, அவமானங்களையும் விழுங்கி கொண்டு, வலிகளையும் இழப்புகளையும் தனக்குள்ளேயே அழுகையாக மாற்றிக்கொண்டு தனிமையில் பாத்ரூம்ல உட்கார்ந்து அழுவா பாருங்க. அவளது அழுகை தான், அந்த அவதிதான் சொன்னதை விட சொல்லாத வலிகள் எத்தனை இருக்கிறது. அலுவலகத்துல பார்க்கிறவன் பார்வை, பேசுகிறவன் வார்த்தை, அதில் இருக்கிற ஏளனம், இரட்டை அர்த்தம் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இந்த வீடு நல்லா இருக்கணுமே, இந்த காருக்கு டியூ கட்டணுமே, இப்படிதான் யோசிக்கிற பெண்கள் இருக்கிறார்களே. புலம்பெயர்ந்த நாட்டில் அல்ல, எல்லா நாடுகளிலும் ஆண்களின் அவஸ்தைகளை விட இது வேடிக்கையானது, இது நியாயமானது. பெண்களின் அவஸ்தை தான் மிக அதிகம் என்பதால்
எங்கள் ஊரில் இருப்பதை விட இங்கு 10 மடங்கு அதிகமாகத்தான் இருக்குமே தவிர குறையாது. புலம்பெயர்ந்த நாட்டு வாழ்க்கையில் அதிகம் அவதிப்படுபவர்கள் ஆண்களை விட பெண்களே என்று சொல்லி நல்ல வாழ்க்கைக்கு நன்றி கூறி இந்த அமைப்பு மென்மேலும் மென்மேலும் வளர, இந்த ஒற்றுமை பெருக, தமிழன் இடம் இல்லாத ஒரு விஷயம் தொடர்ந்து ஒற்றுமையாக இருப்பது. இந்த ஒற்றுமை உணர்வு மட்டும் தமிழனுக்கு இருந்தால் ஒரு இடத்திலும் அவனை ஜெயிக்க ஆள் இருக்காது. ஒற்றுமை உணர்வு அவர்கள் இருக்கிற எல்லா அமைப்புகளிலும் பெருக வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து எங்களை வரவேற்று தெரிவித்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி வணங்குகிறேன். இந்த வேளையில் உங்களை ஒரு சில நிமிடங்கள் மட்டும் அமர்ந்திருக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கலைஞர்களை கௌரவிக்க போகின்றோம். அதே நேரம் நன்றி உரையும் சொல்ல வேண்டும். தயவு செய்து இன்னும் 5 நிமிடங்கள் அமர்ந்திருக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வேளையில் இங்கு வருகை தந்திருக்கின்ற கலைஞர்கள் மற்றும் நமது கலைஞர்களை கௌரவிப்பதற்காக வேம்படி பாடசாலையின் பழைய மாணவிகள், இளைப்பாறிய பேராசிரியர் ஞானா குலேந்திரன் அவர்களையும் திருமதி தேவி பாலசுப்ரமணியம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அதே வேளையில் நன்றி உரையை வழங்குவதற்காக செயலாளர் டாக்டர் சிவகுமாரி தேவதாசன் அவர்களையும் அழைக்கின்றோம். Good evening, guests and friends. I'm honored to deliver the vote of thanks tonight. Women Girls High School was founded 181 years ago in Jaffna Peninsula, in a town in the northern province of Sri Lanka. Tonight's event, Pattimandram, was organized by the All Girls Association of Verbally in New South Wales. On behalf of our association, I would like to thank a few people who have been a great part of this event and made this an enjoyable evening for all of us. Firstly, I would like to thank our guest speakers from India, Mr. Raja Simpson, Mrs. Bharani Bhaskar, Mr. Srishatri Rajagopala, for an evening full of wise words which embrace the practicality in everyone's life and delivered with a lot of humor. Your golden words were extremely entertaining. Equally, the artists from Sydney Kamman Kalaham, Mr. Kumaradasan Kannaya, Mr. Jairam Jagadisan, Mrs. Maitreji Sivasubramaniam, and Mrs. Shivani Dheeraj kept us highly entertained with the words of wisdom, witty comments, and meaningful messages. All 7 speakers kept us thoroughly entertained. We would have increased our lifespans by a few years after laughing so much. This will be an unforgettable night for all of us. Thank you, speakers. We would also like to thank Amitan and Thineshan Thurvadasan for singing the national anthem. Thank you to our golden girl of Verbally, Mrs. Jayashree Suresh Kumar, for singing the beautiful songs with her angelic mellifluous voice. And I'm sure, like me, all of you would have got goosebumps when Jayashree was singing. Our profound gratitude goes to all our sponsors and advertisers for their generous contribution and continuous support. We would not have been able to conduct this event without your great support. So thank you. We appreciate the patience shown by Gnanam Art Creation, who designed and printed the souvenirs, tickets and posters. Mr. Rangan also designed the vertical banners standing beside both sides of our speakers. Thank you. Today's sound system was managed by the audiovisual team from Baha'i Center. Thank you for providing all the microphones for tonight's event. We would like to acknowledge and thank Mr. Thanabala Singha, who has been the photographer of the night, and Mr. Parimala Nathan for taking the video. Gentlemen, we thank you both for your enduring support over many years, and we
look forward to your support in future years too. We are very grateful to Baha'i Center management and the staff for providing the great hall and the space required for this event. Tonight's catering was provided by Suve Arabi, who provided us with a delicious evening meal and beverages, and we will extend our thanks to our caterers. And we profoundly apologize for the delay in serving vegetarian foods for some, so apologies. Indeed, we have to give a big thank you to all our committee members of our All Girls Association for endless hard work done behind the scenes and great team effort invested to make this night a great success and a memorable evening. So thank you, girls. Indeed, we are all indebted to the family members for enhancing our enthusiasm to reach great heights and empowering all of us with their ardent support. Special thanks to members of the All Girls Association who volunteered tonight to help us with different chores and fulfilled various duties throughout the evening. Finally, we would like to thank all our guests, yes, each and every one of you, for keeping the event going with your applause and encouragement of all the speakers and our artists. Our alma mater will prosper with your kind support. Thank you all and good night. இப்பொழுது கலைஞர்களை கௌரவிப்பதற்காக வேம்படி பாடசாலையின் பழைய மாணவிகள் வெளிப்பாரிய பேராசிரியர் திருமதி ஞானா குலேந்திரன் அவர்களையும் திருமதி தேவி பாலசுப்ரமணியம் அவர்களையும் அழைக்கின்றோம். முதலில் நமது உள்ளூர் கலைஞர்களை கௌரவிக்கின்றோம். முதலில் திருமதி மைத்ரேஜி சிவசுப்ரமணியம் மிகவும் நன்றாக பேசினார்கள். உங்கள் கரகோஷத்தை முழுமையாக திறந்து அடுத்ததாக திருமதி சிவானி தீரஜ். அடுத்து திரு ஜெயராம் ஜெகதீசன். அடுத்து மெல்பர்னில் இருந்து இங்கு வருகை தந்து சிறப்பான சொற்பொழிவை ஆற்றிய திரு கந்தையா குமாரதாசன் அவர்கள். அடுத்ததாக மிகவும் சிறப்பாக வளர்ந்து வருகின்ற ஆனால் இளைஞர்கள் மத்தியில் மிகவும் புகழ் பெற்ற உங்கள் அபிமான சேஷாஸ்திரி ராஜகோபாலன். அடுத்து அவர் அனல் பறக்கும் பேச்சினின் மூலம் இன்று நேரடியாக எம்மையெல்லாம் வியக்க வைத்த பெருமைக்குரிய பெருமதிப்புக்குரிய திருமதி பாரதி பாஸ்கர். நிறைவாக அவரை என்றென்றுமே கேட்டுக்கொண்டிருக்கும் போல் இருக்க வேண்டும் போல் அந்த உணர்வுடன் உங்கள் எல்லோரையும் கட்டி போட்டு இந்த பட்டிமன்றத்தை இங்கே வேம்படி மகளிர் கல்லூரியினரின் இந்த முயற்சியை சாத்தியமாக்கிய உங்கள் ராஜா அவர்களை கௌரவிக்க இவர்கள் கலைஞர்கள், நமது உள்ளூர் கலைஞர்கள், தமிழக கலைஞர்கள் அனைவருக்கும் உங்கள் எழுந்து நின்று உங்கள் கரகோஷத்தை கூறி வேண்டும் வேம்படி பழைய மாணவர்கள் சங்கத்திற்கு நன்றியை கூறி வேண்டும் சொந்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை விதமாக இனிய இரவு வார்த்தைகளுடன் வணக்கம் கூறி வருகின்றோம். தமிழருடன் தமிழில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.